என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தீங்கள் உங்களோட துணையோடவும் உங்களோட ஆசீர்வாதத்தோடவும் நான் நடத்தக்கூடிய முதல் எக்ஸ்போ சென்னை ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ வாங்க வீடு வாங்க ஆகஸ்ட் 15 மற்றும் 16ஆம் தேதி நம்ம ஈஸ்ட் தாம்பரம் ஸ்ரீ வாசுதேவ திருமண மாளிகையில் நடைபெற போதுங்க. என்ட்ரி ஃபீ தான். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க எல்லாரும் குடும்பத்தோடு வாங்க. நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த எக்ஸ்போ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி விட மறந்துடாதீங்க. 1500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா 2400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல்ஸாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக செமி ஃபர்னிஷ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் லேண்ட் வாங்கி கட்டினா எப்படி கட்டுவீங்களோ அந்த மாதிரி தான் இந்த வீடு பில்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சைட் வைஸ்ட் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். சும்மா தெரியணும் நீங்கள் இந்த லேண்டை வாங்கி வீடு கட்டினா எப்படி கட்டுவீங்களோ ஏன் அப்படி கட்டியிருக்காங்க பில்டர்னு சொல்லியிருப்பேன்ல, அது எதுனாலன்னா இதுதாங்க. பாருங்க, டப் இருக்கா? இப்போ நிறைய வீடுகளில் அது கிடையவே கிடையாதுங்க. நிறையா பெரிய பெரிய டெவலப்பர்ஸ்டெல்லாம் போயிட்டீங்கன்னா 8 ஃபீட் டோர்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நார்மல் தக்கையான டோராக இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது, நல்ல கிராண்டான மெயின் டோராகவும் இருக்குது. ஏங்க உங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த ஸ்பேஷியஸான 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் ரிவ்யூ பண்ண போகிறோம். என்ன வசந்த் ஸ்பேஷியஸ்ன்னு சொல்கிற? ஒரு அரை கிரவுண்ட் லேண்ட் ஏரியா இருக்குமா? இல்லைங்க, 1500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா 2400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல்ஸாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக செமி ஃபர்னிஷ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் லேண்ட் வாங்கி கட்டினா எப்படி கட்டுவீங்களோ அந்த மாதிரி தான் இந்த வீடு பில்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சைட் வைஸ்ட் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். இந்த பில்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரீவியஸ் வீடியோ ஒன்று கொலா பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் குமரேசன் அண்ணா தான் வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க. அண்ணா ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ வாங்க போகிற சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள். கீழே வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புட்டு வைக்கிறேன். ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இருங்க வந்துட்டேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா ரோஸ் பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரக்டாக பில்டனுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் டேரக்டாக பில்டருக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முக்கியமாக ரோஸ் பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் வசந்த் நான் வருஷத்துக்கு ஒரு வீடு பண்ணாலும் கரெக்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு இருக்கக்கூடிய பில்டருங்க. வருஷத்துக்கு ஒன்று தான் கட்டுவாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா ஸ்பேஷியஸாக நீங்கள் லேண்ட் வாங்கி கட்டினா எப்படி கட்டுவீங்களோ அந்த மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதை நான் சும்மா பேரளவில் சொல்லலை. இவங்களோட ப்ரீவியஸ் வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனாலும் இந்த வீடியோயும் என் கூட சேர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம சென்னை சவுத்தில் கிருகம்பாக்கத்தை அடுத்து இருக்கக்கூடிய தரப்பாக்கம்ல இருக்குங்க. நீங்கள் குன்றத்தூர் போரூர் மெயின் ரோட்ல இருந்தும் நம்ம கோவூர்லேருந்து அசஸ் பண்ணிக்கலாம். கோவூருக்கு தான் ரொம்ப பக்கம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பல்லாவரம் குன்றத்தூர் ரோடு இருக்குது பாருங்கள், அதில் நம்ம குருசாமி நகர்னு சொல்லுவாங்க. நம்ம பம்பல் அனகாபுத்தூருக்கு இன்பிட்வீனில் வரும். அந்த நகரில் இருந்தும் நீங்கள் உள்ளே வரலாம். ஓகேங்களா? ரெண்டுத்துக்குமே இன்பிட்வீனில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் தரப்பாக்கம். அந்த தரப்பாக்கத்தில் தான் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. இந்த தரப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் சென்னையில் ஒரு நல்ல லொக்கேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, சென்னை ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இந்த அளவுக்கு ஒரு ஏரியா இருக்கா, இன்னும் கிராமம் மாதிரி இருக்குங்கன்னு சொல்லியிருப்பேன். நான் எந்த நேரத்தில் சொன்னேன்னு தெரியல. பெரிய பெரிய கம்பெனிஸினுடைய ப்ராஜெக்ட் இங்கே நிறைய வந்துருச்சு. டக்குன்னு சொல்லணும்னா காசாகிரான் வந்துருச்சு, சித்தார்த் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ இந்த லேஅவுட்டே வந்து பார்த்தீங்கன்னா G Square ஆரண்யா அவங்க இந்த லேஅவுட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டட் டெவலப்மெண்ட்டில் தான் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் பில்டர் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் VGN கூட இங்கே லேஅவுட்ஸ் போட்டிருக்காங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம போரூர் குன்றத்தூரோடு நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம் கோவூர் வழியாக. பல்லாவரம் குன்றத்தூரோடையும் நீங்கள் இங்கேருந்து குருசாமி நகர் வழியாக அசஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மதுரவாயில் பைபாஸுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பக்கங்க. அதனால் மதுரவாயில் பைபாஸையும் நீங்கள் அதோட சர்வீஸ் ரோட அசஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நீங்கள் இருமுலியூர் வரைக்கும் போய்க்கலாம். நடுவில் இந்த அனகாபுத்தூர் பிரிட்ஜ் கிட்ட மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரைட் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். இந்த சைடு நீங்கள் ஐயப்பந்தாங்கல், நான் ஆக்சுவலாக அந்த வழியில் தான் வந்தேன். அதே சர்வீஸ் ரோட் வழியாக நார்த்தன் டைரக்ஷனில் பர்னிபுத்தூர் வழியாக ஐயப்பந்தாங்கலையும் நீங்கள் இங்கேருந்து அசஸ் பண்ணிக்கலாம். மவுண்ட் பூந்தமல்லி சாலையை கூட. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்க்க முடியும். டெக்ஸ்டர் ஃபினிஷில் பீகா கிரீன் கலரில் காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சைட் பால்கனி இருக்கிற லுக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட். அதனால தான் நான் இங்கே நின்று பேசிட்டு இருந்தேன். இந்த பால்கனி கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 அடிக்கு 18 அடி சைஸில் வந்து கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு என்ட்ரி ரேம்ப் இருக்குது. எஸ்எஸ்ல மெயின் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் தாண்டின உடனே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி 24 ஃபீட் ரோட் மேலே அமைஞ்சிருக்கு. முழுக்க புதுசாக டெவலப்பான ப்ளாட்டட் டெவலப்மெண்ட் லேஅவுட்குள்ளே தான் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. வீட்டை சுற்றி உங்களுக்கு செட் பேக் விட்டுருக்காங்க. இந்த பார்க்கிங்கில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங் செப்பரேட்டாக சைஸ் மட்டும் 18 அடிக்கு 18 அடிங்க. இந்த பார்க்கிங்ல இருந்து ஒரு செப்பரேட்டாக வாஷ் ஏரியா இருக்குது. அதாவது பைக் வாஷ் ஏரியா. நீங்கள் பைக் பார்க்கிங் ஸ்பேஸாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே ஒரு வாட்டர் அவுட்லெட்டும் கொடுத்துருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் மோட்டர்ல இருந்து டைரெக்டாக ஒரு அவுட்புட் பைப்பும் சைடில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டேங்க்லேருந்து வரக்கூடிய பைப்பும் இங்கே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் கார் வாஷ் பர்பஸ்க்கு இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டை சுற்றி செட் பேக் விட்டுருக்காங்க. இந்த வீட்டில் செப்பரேட் போர் இருக்குது, 2 போர் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு போர் வந்து பார்த்தீங்கன்னா போர் போடும்பொழுதே ரொம்ப தண்ணி ப்ரெஷர் அதிகமாக வந்ததுனால போரே போட முடியலையா, அதனால கொஞ்சம் தள்ளி போட்டாங்களாம். அந்த போர் முடி தான் இருக்குது. அது வேணா கூட நீங்கள் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியான்னு பில்டர் சொல்லியிருந்தாங்க. செப்பரேட் போர் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் ஈபி லைன் கொடுத்துருக்காங்க. செப்டிக் டேங்க் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பயோ செப்டிக் டேங்க், சம்பும் இருக்குது.
மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு 3 ஸ்டெப் இருக்குங்க. ஃபுல்லாகவே கிரானைட் ஃப்ளோரிங்கில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நிறைய இடத்துல வந்து இந்த 7 ஃபீட் இந்த ஷட்டருக்கு மேலே வேறு எதுவுமே வராது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனராக மெயின் டோர் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அந்த பழைய டிசைனையும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இப்போ நிறைய வீடுகளில் அது கிடையவே கிடையாதுங்க. நிறையா பெரிய பெரிய டெவலப்பர்ஸ்லாம் போயிட்டீங்கன்னா 8 ஃபீட் டோர்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நார்மல் தக்கையான டோராக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது, நல்ல கிராண்டான மெயின் டோராகவும் இருக்குது. டீக்குட் டோராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்த உடனே இதை நோட் பண்ணுது, பரவாயில்லையே மேலே இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே புக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட உங்களுக்கு பிடிச்சமான டிசைன் நம்ம ஏசப்பா, அல்லா, விநாயகர், 786 இந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் வச்சுக்கலாம். ஸ்டார், நட்சத்திரம் எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. மெயின் டோர் தாண்டின உடனே 16 அடிக்கு 17 அடி 10 இன்ச் சைஸ்ல இருக்கக்கூடிய லிவிங் கம் டைனிங் இருக்கு. இந்த லிவிங் கம் டைனிங்ல நீங்க வீடியோலயே பார்க்க முடியும். 2 வுடன் விண்டோஸ் வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்த உடனே ஆப்போசிட்ல நல்ல ஒரு கிராண்டான டிவி யூனிட்டுங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-12 அடி கிட்ட வரும் இந்த டிவி யூனிட் சைஸ் மட்டுமே. பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளைவுட்ல தான் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பின்னாடிலாம் உங்களுக்கு லைட்ஸ் இருக்கு, பார்க்க முடியும். இந்த லிவிங் கம் டைனிங்லேயே ஒரு ஓரமாக ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப்ஸினுடைய ஃப்ளோரிங் கிரானைட்ல இருக்கு. ஹேண்டில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் கட் எஸ்எஸ்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ்ல கூட உங்களுக்கு அங்கங்க வந்து வுடன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதே ஸ்டெப்ஸ் கீழே உங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அதாவது இப்படி நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே இன்வெர்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டைலில் நீங்கள் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதை பார்த்த உடனே அந்த ஹாரி பாட்டர் படத்தில் வரும்ல, அந்த ஒரு பெட்ஸ் ரூம் அவனோட ரூமா சொல்லி ஸ்டெப்ஸு கீழே வச்சிருப்பாங்களா, அந்த மலரும் நினைவுகள் தான் எனக்கு வந்துச்சு. ஹாரி பாட்டர் படத்தில் வரும். ஹாரி பாட்டர் இல்லை, ஹாரி பாட்டர். அதான் நம்ம ஹாரி பாட்டர் தான் சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் இருக்கு. இப்போ மெயின் டோர்லேருந்து உள்ள வந்தோம் இல்லையா, உள்ள வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் இந்த வாஷ் பேஷன் காமிக்கிறேன். 11 அடிக்கு 9 அடி சைஸ்ல இருக்கக்கூடிய கிச்சன் இருக்கு. கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஸ்லாப்ல கிரானைட் கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சனை இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு வுடன் விண்டோ வித் கிரில்லோட இருக்கு. அந்த பைக் பார்க்கிங் ஸ்பேஸ் ஒன்றும் இல்லையா, அந்த ஸ்பேஸ்ல இருக்குங்க. உங்களுக்கு ஃபுல்லாவே பேரிவேர் பிராண்ட் டாப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல மாடுலர் கிச்சனை இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓ, இந்த ஸ்லாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 சாக்கெட்ஸ் இருக்கு. இங்கே ஒரு சாக்கெட்ஸ் உங்களுக்கு அக்வாகார்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ரிட்ஜ் கூட வேணால் இங்கே வச்சுக்கலாம். இந்த லிவிங் கம் டைனிங்லேயே உங்களுக்கு இந்த கிச்சனுக்கு பக்கத்தில் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிசைனர் வாஷ் பேஷன் கிரானைட் ஃப்ளோரிங்கோட இருக்குது. கீழே கேபினெட்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. பேரிவேர் பிராண்ட் டேப்போட இருக்குது. இந்த டிவி யூனிட்டுக்கு பேக் சைடில் இது கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் 14 அடிக்கு 10.25 அடி சைஸில் இருக்குங்க. 2 வுடன் விண்டோஸ் வித் கிரில்லோட இருக்குது. இங்கேயே ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கபோர்ட்ஸ் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் வந்துடும். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ட்ரெஸ்ஸிங் ஏரியாவாக இருக்குது. பொதுவாக நான் நிறைய விஷயங்கள் பார்க்குறது வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்கும் உண்மைதான், பட் ஆனால் வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடான ஃபீல் இருக்கும். ஏன்னா நம்ம சூஸ் பண்ணுற சைஸ் அண்ட் பட்ஜெட்ஸை பொறுத்து இருக்குது. ஆனால் இந்த விட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியா நல்ல ஒரு கன்ஜஸ்டன் இல்லாமல் ஸ்பேஷியஸாக ஃபீல் ஆச்சு. இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவில் இருந்து இது இந்த பெட்ரூம். இது இந்த பெட்ரூமினுடைய அட்டாச் பாத். அட்டாச் பாத்தை பொறுத்த வரைக்கும் சீலிங் வரைக்கும் வால் லைட்ஸோட கொடுத்துருக்காங்க. சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் பேரிவேர் பிராண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் இருக்கு, வால் மவுண்ட் வால் மிக்ஸ். வாஷ் பேஷன் இருக்கு பேரிவேர் பிராண்ட்ல. உங்களுக்கு இங்கே வந்து சாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. வுடன் வென்டிலேட்டர் வித் கிளாஸோட இருக்கு. ராட்ஸோட கொடுத்துருக்காங்க. டவல் ராட்ஸ் இருக்கு. சைடில் ஒரு சோப் ஸ்டாண்டும் இருக்கு. ஃப்ளோ டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 அடிக்கு 2 அடி சைஸ்ல, 4 அடிக்கு 2 அடி சைஸ்ல இருக்கக்கூடிய டைல்ஸை வால்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. நீங்க பார்க்க முடியும். ஸ்பாட் லைட்ஸோட இருக்கு. இந்த லிவிங் கம் டைனிங்லயும் ஒரு சென்டர்ல 2 டிசைன் லேம்ப் இருக்கு. ஆக்சுவலா நம்ம மெயின் டோர்ல இருந்து உள்ள வந்தோம் இல்லையா, உள்ள வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு காமன் பாத் இருக்குங்க. நல்லா ப்ரைவேட்டாக தான் இருக்கு. இந்த காமன் பாத்தில் சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் இருக்கு. சீலிங் வரைக்கும் வால் லைட்ஸோட கொடுத்துருக்காங்க. வுடன் வென்டிலேட்டர்ஸ் இருக்கு. இந்த காமன் பாத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வெளியாளுங்க யாராவது வராங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இது யூஸ் பண்ண வச்சுக்கலாம். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத் இருக்கு. ஓகே தானே காலு? ஆக்சுவலாக தௌசிஃப் பின்னாடி போகும்போது கொஞ்சம் இடிச்சிட்டாரு, அதான் ஓகேவா அப்படின்னு கேட்டேன். இல்லைனா கூட கட் எடுத்துக்கலாம் தௌசிஃப். ஸ்டெப்ஸ் வந்து நல்லா ஒய்டராக இருக்கிறது. ப்ளூ கலர் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து லேண்ட் ஆன உடனே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான அப்பர் லிவிங் இருக்குங்க. இந்த அப்பர் லிவிங் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 அடிக்கு 11.25 அடி சைஸ்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த அப்பர் லிவிங்லேயும் உங்களுக்கு டிவி யூனிட் இருக்கு. 2 வுடன் விண்டோஸ் இருக்கு. இந்த அப்பர் லிவிங்ல இருந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங்ல இருக்கக்கூடிய கார்னர் பால்கனி இன்ட்ரோல நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த பால்கனிக்கும் சேஃப்டி ரீசன்ஸ்க்காக கிரில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் எஸ்எஸ்ல இருக்கு, வித் கிளாஸோட இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபாஸ்ட் க்ரோத்துங்க. நிறைய வீடுகள் புதுசாக டெவலப் பண்ண ரெசிடென்ஷியல் ஏரியா. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளாட் டெவலப்மெண்ட் தான் இல்லையா, நிறைய பேர் லேண்ட் வாங்கி வீடு கட்டிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஒட்டி வீடு கட்டிட்டு இருக்காங்க.
உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 2 அடி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஃப்ளோர் டைல்ஸை பொறுத்த வரைக்கும் 2 அடிக்கு 4 அடி டைல்ஸுங்க. டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேவ் டிசைனில் இருக்கு இல்லையா, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிட்டர் பென் வச்சு எழுதின மாதிரி அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேவ் பேட்டர்ன் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் நடக்கும் பொழுது. சும்மா வந்து பிளெயின் ஃபினிஷ் கிடையாது. ஃபீல் பண்ண முடியுதா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேவ் அப்படியே இதில் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஆக்சுவலாக அது நல்லா இருக்குது ஃபீல் பண்ணும்போது. ஆனால் அது டக்குன்னு பார்க்கும்போது என்ன தோணுன்னா டைல்ஸில் தண்ணி ஊற்றிருக்கு போல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வரும். அதுதான் இதில் ஒன்று இருக்குது. ஓகே, இந்த அப்பர் லிவிங்லேருந்து இது ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். 15.4க்கு 15.4 அடி சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 உட்டன் விண்டோஸ் வித் கிரில்லோட இருக்குது. கார்னர் விண்டோவாக இருக்குது. இங்கே வந்து ஒரு சிட்டிங் ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெள்ளை பேண்ட்டு அழுக்காகிட்டு வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா நல்லா கொட்டு வாங்க போகிறேன். இந்த பெட்ரூமுக்கு உங்களுக்கு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரூமுக்கு இது பெட்ரூமா லிவிங் கம் டைனிங்கானே தெரிலங்க, அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. டிவி யூனிட் இருக்குது. சைட்லேயும் ஒரு கேபினெட்ஸ் இருக்குது. இந்த டிவி யூனிட்க்கு பேக் சைடில் இந்த பெட்ரூம்குள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பெட்ரூம் அட்டாச் பார்த்துருக்கு. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது. வால் மிக்சர் இருக்குது. உங்களுக்கு சோப் ஸ்டாண்ட் கூட கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் வந்து லேண்ட் ஆனோம் இல்லையா, இந்த அப்பர் லிவிங்கோட டிவி யூனிட்டுக்கு பேக் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தேர்ட் பெட்ரூம் இருக்குது. 2 உட்டன் விண்டோஸ் வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் இருக்குது. உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்லேயே இந்த வீடு நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தனித்துவமாக தெரியணும். நீங்கள் இந்த லேண்டை வாங்கி வீடு கட்டினா எப்படி கட்டுவீங்களோ அப்படி கட்டியிருக்காங்க பில்டர்னு சொல்லியிருப்பேன்ல, அது எதுனாலன்னா இதுதாங்க. பாருங்க, டப் இருக்கா? அப்பா, என் ஹைட்டுக்கு பத்தாது, ஏன்னா நான் ஹைட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் இருக்குது. சென்டரில் கிளாஸில் பார்ட்டேஷன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஷவர் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. அதாவது வெட் ஏரியா ட்ரை ஏரியா செப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒரு டிசைனர் வாஷ் பேஷனும் இருக்குது. ஆக்சுவலாக நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பாத்தா இருக்குது. ஹேண்ட் ஷவரோட இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் 2 குழந்தைங்க 2 பசங்க வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தான் இந்த பெட்ரூம் சொல்லிட்டு 2 பேரும் கண்டிப்பாக அடிச்சுக்க போகிறாங்க. ஒரே கூத்தாக இருக்கும். தௌசிஃப், உனக்கும் தம்பிக்கு கண்டிப்பாக சண்டை நடக்கும்ல, ஆனால் நீ உன் தம்பி அடிச்சு போட்டுருவ. பாவம், தம்பியை கேட்க ஆள் இல்லைன்னுச்சியா, நான் கேட்பேன் என் தம்பிக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சுங்க. டெரஸில் கூலிங் டூடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்கிரீட் வாட்டர் டேங்குங்க. அது மட்டும் இல்லாமல் டெரஸில் ஒரு காமன் டாய்லெட்டும் இருக்குது. வாஷ் ஏரியா, வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டனுடைய ஆஸ்கிங் ரேட் 2,15,00,000. எந்த டவுட்ஸ் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரக்டா ரோஸ் பில்டர்ஸுடைய கான்டாக்ட் நம்பர் தான். கால் பண்ணி பேசிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சைட் விசிட் வந்து பாருங்க. உங்களோட சிவில் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸ்ல லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி வேற லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பை பாய்.